இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் கொஞ்சம் போல் முந்திரி எடுத்துக்கிறேன், 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கிறேன், கொஞ்சம் போல் ஒரு துண்டு இஞ்சி பண்ணி வச்சுக்கிறேன், கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். இந்த மல்லி பொங்கலுக்கு கொஞ்சம் ரவா சேர்த்துக்கணும். நான் மல்லி தழை எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் போல் புதினா எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் போல் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஒரு கப்பு அரிசை குக்கரில் சேர்த்துக்கிறேன். அதே அளவு பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கழுவி எடுத்து தண்ணி சேர்த்துங்க. சரிங்களா? 4 கப்பு. கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கிட்டேன், இதை அரைச்சி எடுத்துக்கோம். சரிங்களா? இதோட சேர்த்துக்கோம். சரிங்களா? நல்லா சாப்பாடு வந்துடுச்சு. இந்த ரவாவை இதோட சேர்த்து சூடாக்கி வச்சுக்கிறேன். போதுமான தண்ணி, தேவையான சால்ட்டை போட்டு நெய் ஊற்றிக்கிறோம். ஆயில் ஊற்றிங்க. மிளகு, ஜீரகத்தை, கருவேப்பிலை, கீறி வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துங்க. இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே இந்த பொங்கலில் வேர்க்கடலை சட்னி பொங்கலோட